ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் புரட்டாசி 3வது சனி. இந்த 3 பொருளை நம்ம பூஜையில் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்முடைய செல்வ வளம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கு மூல காரணம்னு பார்த்தா பணம் தான். பணம் இருந்தால் நம்ம பல பிரச்சனையை சொடுக்க போடுற சமயத்தில் நம்ம தீர்த்திடலாம். பிரச்சனைகள் நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைக்கணும், மகாவிஷ்ணுவோட அருளும் நமக்கு கிடைக்கணும். இவங்க 2 பேரோட அருளையும் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னாக்கா பணம் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை தன்னோட வச்சுருக்கிறவங்க மகாவிஷ்ணு. இவங்க 2 பேரையும் நம்ம வழிபட்டோம்னா பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனையுமே தீரும், செல்வ வளம் அதிகரிக்கும். நம்ம வாழும் காலத்தில் நன்மைகள் நிறைய நடக்கணும் அப்படின்னா காக்கும் தொழிலை செய்யக்கூடிய பெருமாளை நம்ம வழிபடணும். பெருமாளுக்குரிய மாதம் புரட்டாசி. ஆடி வெள்ளி எந்த அளவுக்கு அம்மனுக்கு விசேஷமோ அதே போல தாங்க புரட்டாசி மாதம், அதாவது புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள், பரிகாரங்கள் நமக்கு பல அபரிவிதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் சனிக்கிழமை காலையில் குளித்து முடிச்சுட்டு உங்கள் பூஜாரையில் இருக்கக்கூடிய பெருமாளோட படத்தை சுத்தம் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் பூஜாரையிலையும் செய்யலாம், இல்லை பெருமாள் கோவில்லையும் செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் 3. இந்த 3மே பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த 3 பொருளையும் நம்ம பெருமாளோட கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் அதிக பலன் கொடுக்கும். எங்களால் கோயிலுக்கு போக முடியல, நாங்கள் பூஜை அறையில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் செய்யலாம், தவறு ஏதும் இல்லை. இப்போது இந்த 3 பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி. இது 3மே பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருள். பொதுவாகவே நம்ம பெருமாள் தீர்த்தம் தயார் செய்வோம் இல்லையா, அந்த தீர்த்தத்தில் இந்த 3மே நம்ம சேர்ப்போம். இந்த 3க்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது. ஒரே ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பச்சை கற்பூரம், ஒரு துளசி இலை போதும். இந்த 3ஐயும் நீங்கள் பெருமாளோட பாதத்தில் அப்படியே வச்சுருங்க. பெருமாளுக்குன்னு தனியாக நெய் தீபம் ஒன்று ஏற்றி அவங்களுக்கு பிடித்தமான மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கலாம். லட்டு, சக்கரை பொங்க இந்த மாதிரி நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் தீப தூபம் காட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி இலை இது 3மே பெருமாளோட பாதத்தில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல பணம் புழங்குதோ அந்த இடத்துல இந்த 3 பொருளையும் வச்சுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் இதை செய்யலாம். உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள குழந்தைகள்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை பெருமாள் பாதத்தில் வச்சு எடுத்து நீங்கள் உங்கள் பணம் புழங்குற இடத்துல வச்சுக்கோங்க. இது மூலம் செய்கிறதுனால பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பண தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுமே நமக்கு தீரும். நம்முடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பணவரவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். புரட்டாசி மாத இந்த சனிக்கிழமையில் நம்முடைய பண பிரச்சனை தீர்வதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தாலே போதுங்க. கட்டாயமாக நமக்கு இதோட அபரிவிதமான பலனை நம்ம கண்கூட உணரலாம். நீங்கள் மறக்காமல் நாளைய தினம் இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க. அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை நாளைய தினம் ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் துளசி இலை, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் நுணுக்கி போட்டு பெருமாளுக்கு தீர்த்தம் வைங்க. அந்த தீர்த்தத்தை நீங்கள் அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதுமே நம்ம தெளித்து விடலாம். அதனாலேயும் நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட வாசம் எப்பொழுதுமே இருக்கும். மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக இருப்பாங்க. சின்ன சின்ன இது போன்ற வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது அதிகம். கட்டாயம் மறக்காமல் நாளைய தினம் இதை செய்யுங்க. கட்டாயம் நிச்சயமாக பெருமாள் மற்றும் தாயாரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.